எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். பேக் டு த ஃபார்ம். நான் இனி கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். சம்மர் ஹாலிடேஸில் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன். பட் அது எல்லாமே பிரேக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் நடந்து போச்சு. ஸோ என்னடா பூஜை ரூம் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ எங்களோட ஓன் ஹவுஸ்லேருந்து ரெண்டல் ஹவுஸ்க்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த சம்மர் லீவில். பிகாஸ் எங்களோட சொந்த வீடு கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறதுனால கொஞ்ச நாள் வெளியில் இருந்துட்டு தானே பண்ண முடியும் அப்படின்றதுனால வந்திருக்கோம். ஸோ சிறப்பாகவே பாலும் நல்லபடியாக பொங்குச்சு. அந்த வீடும் எங்களுக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு. சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிற இடத்துல இந்த வீட்டை அரேஞ்ச் பண்ணுறதுலேயே எனக்கு டைம் போயிடுச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஸ்கூலும் திறந்தாச்சு. ஸ்கூலை பார்த்திங்கன்னா லாங்காக கொஞ்சம் எங்கள் வீட்டில் இருந்து டிஸ்டன்ஸாக வேறு ஸ்கூலை மாற்றிட்டேன்னா, ஸோ அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா சந்திரமுகி ரேஞ்சுக்கு அவங்க கிளம்ப சொன்னால் அவ்வளோ கலவரம் பண்ணி வைப்பாங்க. காலை 5:30 மணிக்கு எழுந்து லஞ்செல்லாம் கட்டி உங்களை பேக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ வேலைகள் நமக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி சிரிக்கும் பாருங்க. அப்போ இருக்கும் பாருங்க ஒரு கடுப்பு. அப்படி தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பழைய குழம்பு சாப்பிட்றதுக்கு எதை நம்ம இருக்கோம், இட்லி ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு.